எப்படி இங்க்பெட்டர் வந்து சிம்பிளான இங்க்பெட்டர் மேக் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நான் ஒரு அட்டைப்பெட்டி எடுத்திருக்கேன். அந்த அட்டைப்பெட்டியில் ஒரு டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் செட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து ஒரு ஃபேன் செட் பண்ணியிருக்கேன். ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு டிசி சார்ஜர் மாதிரி ஒன்று இருக்குது. கண்ட்ரோலர், டிசி கண்ட்ரோலர், பவர் கண்ட்ரோலர் இருக்குது. அவ்வளோதான். இது ஒரு ஃபேனு, ஒரு லைட் அடாப்டரோட. அது வந்து 60 வாட்ஸ் பல்பு போட்டிருக்கேன். அது கூட வந்து ஒரு 24 இது மாதிரி வச்சுருக்கிறேன். ஒரு டப்பாவில் ஈரப்பதத்துக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதான். உள்ளே வந்து முட்டு நிற்கிறதுக்காக லேசாக மண் போட்டு வச்சுருக்கேன் நான். இது நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து லைட்டு வந்து டெம்பரேச்சர் செட் பண்ணியிருக்கேன். 37.5 வந்து மெயின்டைன் ஆகிற மாதிரி. ஸோ 37.3 வந்துன்னா லைட் ஆன் ஆகிற மாதிரியும், 37.6 வரும்போது வந்து கட் ஆஃப் ஆகிற மாதிரி வச்சுருக்கிறேன். ஸோ நாங்கள் எப்படிங்கிறது காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஃபேன் நல்லாவே ஓடுது. ஸோ இப்போ டெம்பரேச்சர் இப்போ தான் ஓப்பன் பண்ணதுனால 33ல் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் சூடாகும். இது ஒரு ஸ்வீட் பாக்ஸ் 2 கிடச்சிது சிம்பிளாக. ஸோ கேபிள் வந்து வெளியில் தொங்கிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கேன். ஒரு பாக்ஸுக்குள்ளே வந்து வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுக்கு காமிக்கிறேன். இது வந்து இப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து 37.7 வந்துருச்சு. அதனால் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. எப்போ 37.3 அந்த ரேஞ்ச் போகுது, லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். வச்சுருக்கேன். தண்ணியும் அப்படியே வந்துட்டுருக்கு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிடுச்சு. அங்கே க்ளோஸ் பண்ணியும் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதையும் பார்க்கலாம். இப்போ 37.3 இருக்குது. ஸோ அதனால் லைட் ஆன் ஆயிடுச்சு. எப்போ வந்து 37.6க்கு க்ராஸ் ஆகும்போது வந்து லைட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். நான் டெம்பரேச்சர் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன் மெயின்டைன் பண்ணுறதுனால. ஸோ 37.5 வந்து மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நானும் மெயின்டைன் பண்ணுறேன். ஸோ இதுவும் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். ஸோ எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஹேட்சிங் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக 37.7 வர்றதுக்கு முன்னாடியே ஒரு லைட் ஆஃப் பண்ணியிருக்கேன். அதனால கொஞ்சம் லைட் டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது அப்படிங்கிறதுக்காக நான் அதிலே வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு வேணாலும் பார்க்கலாம். உங்களோட இது எப்படி வருது அப்படின்னு நீங்களும் பார்த்துட்டு கூட சொல்லுங்கள். டவுட் இருந்தாலும் கேளுங்க. ஏன்னா நானும் இதுதான் ஃபஸ்ட் டைமு. எப்படிங்கிற நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், டெம்பரேச்சர் ஆட்டோமேட்டிக்காக ட்ராப் ஆகுது. ஸோ உள்ள ஃபேனும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஆட்டோ அது மாதிரி. இந்த கருப்பு ஒயர் தான் ஃபேனுக்கு போகுது, கனெக்ட் ஆகிருக்கு. வெள்ளை கலர் ஒயரில் வந்து தான் பவர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கே பார்த்தா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ பாருங்கள், 37.3 போகும்போது வந்து லைட் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். அதிகமான காசு போட்டு வாங்குற முடியாது அப்படின்னா இந்த மாதிரி சிம்பிளாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் நம்மளோட இது தான். நானும் ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ காமிக்கிறேன். எப்படி கருக்கூடி இருக்கா இல்லையா. ஆஃப்டர் 7 டேஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு தெரியும். 4 to 5 டேஸ்லேயே தெரிஞ்சிடும் எப்படி கருக்கூடி இருக்கா இல்லையாங்கிறது. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்டேட் பண்ணுறேன். லைட் ஆன் ஆகிடுச்சு. 37.3ல் 37.3 வரைக்கும் அப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் பவர். 37.7 வரும்போதே வந்து லைட்டுக்கு ஆஃப் ஆயிரும். அதான் வந்து அந்த டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிறதுக்காக நான் அதே மாதிரி வச்சுருக்கேன். கட் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் சிம்பிள் இங்க்பெட்டர்.